Hi viewers, welcome to my channel அடிப்படை உணவு. இந்த வீடியோல நாம பார்க்க போற ரெசிபி தேங்காய் பால் பர்பி. சோ ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா வீட்ல தேங்காய் இருந்தா போதும் இந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துறலாம். சாக்லேட்ஸ்க்கு பதிலா இத செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்லயே செய்யறது ரொம்ப ஹெல்தி. அதே நேரத்துல நமக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாம நம்ம செய்ய போறோம். தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். ஒரு 10-15 உலர்ந்த திராட்சை எடுத்துர்க்கேன். 2 ஏலக்காய் சீட்ஸை மட்டும் இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் பால் ரொம்ப தண்ணி சேர்க்காம கெட்டியா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப் சுகரை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் பட்டர் பவுல் காமிச்சிருக்கேன். பட் கொஞ்சமா பட்டர் இருந்தால் போதும். எவ்வளோ கம்மியாக பட்டர் போட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா தேங்காய் பால்லேருந்து நமக்கு கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் கிடைக்கும். அதனால பட்டரை ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. இந்த நட்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் பட்டர் சேர்த்தா அளவு போதுமானது. வேறு உங்களுக்கு முந்திரி பாதாம் என்னென்ன நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக பட்டர் கடாயில் விட்டு இந்த உலர்ந்த திராட்சையை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப குயிக்காக இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு சாக்லேட்னு சொல்லி குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் நம்ம வீட்டிலே செஞ்சதும் கூட. ஸோ நான் அதை வறுத்து எடுத்துகிட்டு உலர்ந்த திராட்சையோ வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதில் நான் எடுத்து வச்சுருந்த அந்த 1 கப் பாலை சேர்த்துருக்கேன். தண்ணியில் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்மியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான அளவில் தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்போ நமக்கு அந்த பர்பியோட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. நமக்கு இது வத்துறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். ஆக்சுவலாக நம்ம ஃபுல்லாக கெட்டியாக தான் ஆக்க போகிறோம். அதனால் நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது போட்டுட்டு அது கூடவே இந்த ஏலக்காய் சீட்ஸை மட்டும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதான் டிஸ்டர்ப் ஆகாது. நீங்கள் அந்த மேலே இருக்க லேயரோடு போட்டிங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க அது அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்காக ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே நீங்கள் ஃபுல்லாக வற்ற வைக்க வேண்டியதான். இது தேங்காய் பால் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். அதனால் லைட்டாக திரியிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் நோ இஷ்யூஸ். ஸோ நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சமாக வற்றினதுக்கப்புறம் இந்த சுகர் பவுடரை சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டனால அது கப்பில் ஒட்டிக்கிச்சு. அதனால் நான் அதை ஸ்பூன் வச்சு எடுத்து விட்றேன். ஸோ எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சுகர் ரொம்ப நல்லா ரொம்ப தித்திக்கிற அளவுக்கு சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக அளவு சேர்த்துக்கலாம். இதுவே ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா ஸ்வீட்னஸாக தான் இருந்தது. 1 கப் பாலுக்கு 1/4 கப் சுகர். உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் சக்கை நமக்கு இல்லை, வெறும் பால் மட்டும்தான். அதனால் சுகரோட அளவு கம்மியாக போட்டாலே உங்களுக்கு அது நல்லாவே இருக்குது. தேங்காய் பால் எடுக்கும்போது ஒரு சின்ன பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த சுகரோட அந்த பஞ்சு நல்லாயிருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வற்றினதுக்கு ரொம்ப ஃபுல்லாக ட்ரை ஆக்கிடாதீங்க. அப்போ நமக்கு பர்பி கிடைக்காது. ஸோ இந்த அளவுக்கு இதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த அளவுக்கு வந்தோடனே என்னடா இப்படி குளக்குலன்றக்கு எப்படா பர்பி வரும்னு பயப்படாதீங்க. இது அப்படியே ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக பர்பி பிடிக்க வரும். இதில் நம்ம இந்த ட்ரை கிரேப்ஸு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இவ்வளோ தான் நம்ம போட்ட பாலுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ என்னடா இப்படி வந்துருச்சுன்னு பார்க்காதீங்க. இது ஃபுல்லாக ஆற வச்சுட்டிங்கன்னா பொலன்னு உதிரியாக நமக்கு புட்டு மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ நினச்ச உடனே சாப்பிட்றதுக்கு ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை வியூவர்ஸ்.